ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இந்த ஃப்ரைடே கோவிலுக்கு போனோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோங்க. அந்த கோவில் நாங்கள் அடிக்கடி போவோம் முன்னாடி. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அந்த கோவிலுக்கு போயிட்டு. இப்போ அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், பாருங்கள் மங்களகரமாக எப்படி நான் புடவையில் இருக்கேன் பார்த்தீங்கள. அதனால தான் கோவிலுக்கு போகிறாங்க. ஆமாங்க, கோவிலுக்கு போயிட்டோம், வந்தாச்சு கோவில்கிட்ட. அந்த கோவில் பேர் என்னன்னா கனகதுர்க்கை அம்மன். ஆமாம், அந்த கோவில், அந்த சாமி பேர் அம்மன் சாமி. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க அந்த சாமி. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கோவில் வேலை நடந்துகிட்ருக்குங்க. கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு சுற்றி சாமி கும்பிடலாம் இடம் இல்லை. அர்ச்சனை பண்ண மாட்டாங்களா? அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. கருவறையில் இருக்க சாமி மட்டும் இருக்காங்க. அவங்கள மட்டும் கும்பிட்டுட்டு நாங்கள் உட்காந்துட்டோங்க. உட்காந்துட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு காட்டலான்ட்டு அப்படியே ஒரு சின்ன சுற்றிலாம் போய் வருவோம். பின்னாடி நிறைய சாமிகள் இருக்கும். ஆமாம், பட் இந்த வேலை பார்த்தனால என்னால் எந்த சாமியும் போய் எடுக்க முடியல. ஆமாம், அந்த சேரில் பார்த்தீங்களா உட்காந்துருக்காங்க. அது எங்கள் அத்தையும் எங்கள் ஹஸ்பண்டும் தாங்க. ஓகே, இந்த வீடு ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, எங்கள் பாப்பா எடுத்தது. சரி, அது அப்படியே இருக்கட்டும், அது எதுக்கு மாற்றுவானேன்னு வச்சுட்டு நானும் அப்படியே உள்ள 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோங்க. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறதுனா ஒரு மன நிம்மதி தாங்க. ஆமாம், அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்குமே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெலாம் போவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்டில் போடுங்க. ஆமாம், சொல்லுங்கள். இந்த எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குன்றதும் சொல்லுங்கள். எந்த சாமி நீங்கள் ரொம்ப விரும்பி நீங்கள் கும்பிடுவீங்க? ஆமாம், சாமி கும்பிடுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வெளியே இருக்கிற சாமிகள்லாம் மட்டும்தான் கும்பிட்டுட்டு கிளம்பணும். ஆமாம், அங்கெல்லாம் போனால் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 2 மணி நேரமாக ஆகிடும். ஆனால் அன்றைக்கி வேலை நடக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் பாருங்கள், போயிட்டு நம்ம சும்மா வருவோமா, ஏற்ற மாதிரியே டீ ஷாப்புங்க. அங்கே பஜ்ஜி வர சூடாக போட்டுட்டு இருந்தாங்களா, அப்படியே அந்த ஸ்மெல் எங்களை இழுத்து அங்கே கொண்டு போயிடுச்சுங்க. அங்கே போயிட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கே பாருங்கள் வாய்க்கு சும்மா ஒரு புடி வாய்க்கு கைக்கு சண்டை போட்டுட்ருக்கோம் பாருங்கள். எப்படி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு காஃபியும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டை பார்க்க வந்துட்டோம். ஆமாம், இதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தவங்க. அங்கே 2 எதுவுமே கிளியராக எடுக்க முடியல, கட்டுறதுனால ஃபுல்லாக இருட்டாக வேறு இருந்துச்சா. ஆமாம், ஸோ அதுலேயுமே சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.